ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடி மாதம் ஒவ்வொரு கோயில்களுக்கும் போயிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதில் நம்ம பண்ணாரி போயிட்டு வந்தோம். அடுத்து கோபிச்செட்டிப்பாளையம் காரியூர் அம்மன் கோயில் போயிட்டு வந்தோம். அதுக்கு அப்புறமா நம்ம காலப்பட்டி கூட கோவையிலேருந்து 15 கிலோமீட்டர் பக்கம் வரும். அதனால் காலப்பட்டியும் தூரம்தான். காலப்பட்டி கோயில் பார்த்தோம். அதுக்கப்புறம் வனபத்ரகாளி அம்மன் கோயில் மேட்டுப்பாளையத்தில் பார்த்தோம். அதெல்லாமே கோவையை சுற்றி இருக்கிற ஊர்கள். இது கோவையோட ஹார்ட் சிட்டி, அதாவது கோவையோட நெஞ்சு பக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹார்ட் சிட்டி. அதில் நம்ம இந்த வாரம் கோணியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். அடுத்து இன்னொரு கோயிலும் நம்ம போக போகிறோம். இதுதான் கோவையுடைய சக்தி பீடமான கோணியம்மன் திருக்கோவில். கோவைன்னு பேர் வந்ததே இந்த கோணியம்மன் திருக்கோயிலுடைய அம்மனுடைய பெயரால் தான். கோவையை காக்கும் தெய்வமாக இருக்கிற கோணியம்மன் திருக்கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோணியம்மன் திருக்கோயில் கட்டி 600 வருடங்கள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது கோவையுடைய மைய பகுதியான டவுன்ஹால் பகுதியில அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் தேரோட்டம் நடக்கும்போது டவுன்ஹால் முழுக்க எல்லா கடைகளுமே சாத்தப்பட்டு இந்த தேர் பவனி வரணும் அப்படிங்கிறதுக்காகவே எல்லாருமே கடையை சாத்திட்டு அவங்க கடை முன்னாடி கடவுளுக்கு கொடுக்க காணிக்கைகள், பூமாலைகள், பிரசாத தட்டுகள், தண்ணி குடங்கள், அதாவது தேரை நகர்த்தி கொண்டு வர்றவங்களுக்கு கால் சுடாம இருக்கிறதுக்காக அவங்க வழி முழுக்க தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. அவங்க மேலேயும் தேவைப்படுறவங்களுக்கு தண்ணி ஊத்தி விடுவாங்க. அந்த மாதிரி மிக்க மிக சிறப்பா கோயில் தேர அவங்க டவுன்ஹால் மக்கள் வரவேற்பாங்க. டவுன்ஹால் அப்படிங்கிறது கோவையுடைய முக்கியமான ஒரு வியாபார ஸ்தலமா விளங்குது. ஃப்ரெண்ட்ஸ், அங்க கிடைக்காத விஷயங்களே இருக்காது. கருவாப்பிலையில இருந்து தங்க நகை வரைக்கும் எல்லாமே கிடைக்கும். அப்படிப்பட்ட டவுன்ஹால் பகுதியே கோணியம்மன் தேர் அன்னைக்கு எல்லா கடைகளுமே சாத்தி எந்த வியாபாரமும் பண்ணாம அந்த அம்மனையே நினைச்சு அம்மனுக்காக காத்திருந்து அவங்க தேரை வரவேற்று மிக சிறப்பா தேர் திருவிழாவை நடத்துவாங்க. அன்னைக்கு அங்க மின்சாரம் தடை பண்ணிடுவாங்க. மின்சாரமே இருக்காது. ஏன்னா மின்சார ஒயர்கள் அந்த வீதிகள்ல அங்கேயும் இங்கேயும் நிறைய இருக்கும். அது எங்கேயும் தேர்ல பட்டு பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக மின்சாரமே அங்க நிறுத்தப்பட்டுரும் அன்னைக்கு முழுக்க. அதே போல சுத்தி இருக்கிற எல்லா கல்லூரி பள்ளிகளுக்கும் விடுமுறை கொடுத்துருவாங்க. எல்லா குழந்தைகளுமே தேர் பார்க்கறதுக்காக வந்துருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதே போல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டவுன்ஹால் பகுதியில எல்லாரும் தமிழர்களா மட்டும் இருக்க மாட்டாங்க. நிறைய கிறித்துவ முஸ்லிம்களும் அங்க கடை வச்சிருக்காங்க. ஆனா கோணியம்மன் கோயில் தேரோட்டத்துக்கு எல்லாருமே தங்களால முடிஞ்ச காணிக்கைய எல்லாருமே தருவாங்க. அவங்க வேற மதம் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவங்க அங்க காட்டிக்கவே மாட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து மிக மிக சிறப்பா கோணியம்மன் கோயில் தேர் திருவிழாவை மானாட்டம், மயிலாட்டம், இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து வர்ற மக்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லா நீர்மோர் கொடுத்து அந்த மாதிரி மிக மிக சிறப்பா நடத்துவாங்க. அதே மாதிரி டவுன்ஹால் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரிய பகுதி. அந்த பகுதிக்கு போக்குவரத்து ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கும். ஆனா அந்த தேர் திருவிழா அன்னைக்கு ஒரு வண்டி வாகனங்கள் கூட டவுன்ஹால்குள்ள போகவே முடியாம போக்குவரத்தையே நிறுத்தி மிக சிறப்பா கொண்டாடுறத வழக்கமா வச்சிருக்காங்க. கோணியம்மன் கோயில் திருவிழா அப்படின்னு சொல்றது கோவைக்கே மிகப்பெரிய ஒரு விழா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாரெல்லாம் இங்க வந்தது இல்லையோ கோணியம்மன் கோவிலுக்கு, நீங்க கோவை வரும்போது கட்டாயம் அம்மனை தரிசிச்சுட்டு போங்க. உங்களுக்கு மிக மிக சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருக்கும்.